நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்த ஆசீர்வாதமான வார்த்தை ஆதியாகமம் 49வது அதிகாரம் 25வது வசனத்தின் பின்பாகம். அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. இது யாக்கோபு தன்னுடைய 49 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, யாக்கோபு தன் குமாரர்கள் அழைத்து அவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ரூபனுக்கு, அடுத்து சிமியோனுக்கு அப்படின்னு சொல்லி யூதாவுக்கு, நிறைய பேருக்கு ஒவ்வொரு இசக்கார், தான், செபுலோன், நப்தலி, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு கடைசியாக யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது 21 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, யோசேப்பு கனிதரும் செடி, அவர் நீரூற்றண்டையில் கனிதரும் செடி அப்படின்னு சொல்லி நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவர் உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் பூமியில் உண்டான ஆசீர்வாதத்தினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உண்டான ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, இது யாராலே ஆகும்? முன்பகுதியில் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. ஆமேன். அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. யாரால் அப்படி ஆயிட்டா? யாரால் இந்த ஆசீர்வாதங்களா? தேவனால், சர்வ வல்லவரால். இன்னைக்கு நீங்க ஒரு வேளை நினைக்கலாம், யோசேப்புக்கு தான் அந்த ஆசீர்வாதம்லாம், இந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு எப்படி கிடைக்க போகுது, எனக்காவது இந்த ஆசீர்வாதமாகனு நீங்கள் நினைக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அந்த யோசேப்புக்கு அந்த ஆசீர்வாதம் யாரால் ஆயிற்றா? சர்வ வல்லமையில் தேவனால். நீங்கள் விசுவாசிக்கிற ஏசப்பாவால் தான் அது அப்படி ஆயிற்று. இந்த சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள், ஸ்தனங்களுக்கு அடுத்த, கற்பத்திற்கு அடுத்த, வானத்திற்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் ஏசப்பாவால் தான் ஆயிட்டான். இன்றைக்கு ஆசீர்வாதம், நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறது என்ன, ஆசீர்வாதத்துக்காக இல்லை, நம்ம பாடுகளையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறதுக்காக. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களும் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிட்டு இருக்கக்கூடாது, நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆமாம், உபத்திரம் உண்டு தான். ஆனாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தான் இந்த உலகத்தில் வைத்தார். முதலாவது ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்படி தான் படைத்தார். நாமே கஷ்டத்தோடு வாழ வேண்டும் சொல்லி படைக்கவே இல்லை. முதலாவது கர்த்தர் மனிதனை படைக்கும் போது அவனை ஆணும் பெண்ணுமாய் படைத்து முதல் அவர்களுக்கு என்ன செய்தார் தெரியுமா? ஆதியாகமம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து. ஆமேன். ஆணும் பெண்ணுமாக மனுஷனை சிருஷ்டித்து கர்த்தர் செய்த முதல் காரியம், அவர்கள் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்க, உங்களுக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்லி தான் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நான் பார்க்கிறோம். அப்போ ஆசீர்வாதத்திற்காகவே தான் நாம் படைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு நமக்கு இல்லைன்னு சொல்லி இல்லவே இல்லை. ஏசப்பா உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம்லாம் கட்டாயம் உங்களுக்கு தான். பயப்படவே பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சங்கீதம் 3வது அதிகாரம் 8வது வசனம், தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமீன். ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? இந்த இப்போ சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் தான், அந்த யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான். அது தேவனால் அப்படி ஆயிட்டான். சர்வ வல்லவராலே அந்த ஆசீர்வாதம் அவன் சந்ததிக்கு கிடைத்ததான். இதுல அதை தான் போட்டிருக்கு, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல். அந்த ஆசீர்வாதம், தேவரீர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் அடுத்த ஆசீர்வாதம், வானத்திலும் பூமியிலும் உண்டான எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படியான ஆசீர்வாதம், அது அவருடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. நீங்க ஏசப்பாவுடைய ஜனங்கள் தானே? ஆமீன். அவருடைய ஜனங்களாகிய உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கட்டாயம் உண்டு. அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே தான் நம்மை படைத்தார். நம்ம ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு தான். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் தருவார். விசுவாசித்தா நடக்கும். விசுவாசிப்பவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயம் அதனால் வரும், விசுவாசத்தால் வரும். இன்னைக்கு நீங்கள் ஒரு விசுவாசத்துக்குள்ள வாங்க. ஏசப்பாவுடைய பிள்ளைனா அவர் கட்டாயம் என்ன ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதம் இந்த வேத புஸ்தகத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் இருக்குது. இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு வேணும்னா அங்கு யாருக்கு அந்த ஆசீர்வாதம்? எல்லாருக்கும் விட யோசேப்புக்கு தான் அந்த பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா யோசேப்பு தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டான். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் இந்த நாளில் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தார். ஆனாலும் அந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க பாத்திரமா இல்லாதனால துரத்தப்பட்டார்கள். ஏன்னா பரிசுத்தத்தை கெடுத்து கொண்டார்கள். இன்றைக்கு நாம பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். பரிசுத்தமும் வேணும், பாவமும் வேணும்னு ரெண்டு பக்கமும் நம்ம இருக்கவே முடியாது.
ஒரு பாலுக்குள்ளே விஷத்தை போட்டால் நான் பாலை தனியாக எடுத்துருவேன், விஷத்தை தனியாக எடுத்துருவேன்? இல்லவே இல்லை. பரிசுத்தம்னா பரிசுத்தம், பாவம்னா பாவம். நம்ம ரெண்டுக்கும் வேஷம் போடவே முடியாது. உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காதீங்கன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு அந்த கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு வேணும்னா, இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுறீங்களே, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி சாத்தான் இன்னைக்கு அநேக காரியங்களை கொண்டு வருகிறான். பரிசுத்த குலைச்சலை கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை கெடுக்கிறான். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள், ஸ்தனங்களுக்கு அடுத்த, கற்பத்திற்கு அடுத்த, வானத்திற்குரிய ஆசீர்வாதம், உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த வேளையில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கற்பத்திற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கு ஒருவேளை கற்பத்திற்குரிய ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களா? கர்த்தரால் முடியும். அந்த கற்பத்தை கெடுக்கிறது சாத்தான், கற்பத்தை கலைக்கிறது அந்த பிசாசு தான். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கற்பத்திற்குரிய ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அப்போ ஏன் அந்த ஆசீர்வாதம் இல்லை? இதுக்கெல்லாம் காரணம் பரிசுத்தம் இல்லாத கிரியைகள். இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். சர்வ வல்லவராலே அப்படியே ஆயிற்றாம். யோசேப்புடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆகும்படி இன்னைக்கு பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் இந்த வார்த்தையை அப்படியே பிடித்து கொண்டு ஜெபிப்போமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் அப்பா, இந்த புதிய வருடத்தில் எங்களுக்கு இந்த புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதை ஆம் என்றும் இந்த வாக்குத்தத்த வார்த்தை ஆமேன் என்றும் எங்கள் வாழ்க்கையில் பலிக்கும்படி நாங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் அடுத்த ஆசீர்வாதத்தினாலும், மேலே வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நீர் நிரப்புங்க. சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அவர்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும் தகப்பனே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சொன்னீங்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனங்கள் மேல் இந்த நாளில் பலிக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.